மேடம் நீங்க சென்று என்ன பண்ணுவாங்கன்னா கேராசி காலம் முடிக்கலாம். ஊர் வந்து மைக்கேல்பட்டி தானே உங்களுக்கு? வணக்கம். கடந்த வாரம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மதுஸ்ரீ என்ற 6 வயது பள்ளிக்கு போகும் சிறுமி எங்கள் அறுவை சிகிச்சை பிரிவுக்கு வந்து வயிற்று வலி அப்படின்னு அவங்களோட மாமா கூட்டிட்டு வந்தாங்க. அங்க வந்து அவங்க வயிற்று வலிக்கான காரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க. அங்க பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து கண் இமை 2மே வந்து தொங்கி போயிருந்தது. அதை பார்த்துட்டு தான் அவங்க உடனடியா அங்க இருந்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகமது அலி ஜின்னா வந்து இது பாம்பு கடியா இருக்குமோ அப்படின்னு அவர் சந்தேகிச்சு உடனடியாக அந்த பாம்பு கடி சிகிச்சைக்கான இந்த ஆன்டி ஸ்னேக் வினோம அவர் உடனே செலுத்திட்டாரு அந்த குழந்தைக்கு. ஆனா இதுல என்னன்னா அந்த குழந்தைக்கு எந்த இடத்துலயுமே வந்து பாம்பு கடித்ததுக்கான அறிகுறியோ வலியோ வீக்கமோ எதுவுமே இல்லை. அந்த குழந்தையும் எதுவும் சொல்ல, வேற பேரண்ட்ஸ் பெற்றோருக்கும் எதுவுமே தெரியல, கூட்டிட்டு வந்த மாமாவுக்கும் எதுவும் தெரியல. வெறும் வயிற்று வலியும் தான் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கண் இமை தொங்குறத பார்த்துட்டு தான் வந்து அந்த குழந்தைகள் நல மருத்துவர் வந்து அவர் வந்து அதை சந்தேகிச்சு உடனடியா அவர் வந்து அதை சமயோஜிதமா அந்த ஆன்டி ஸ்னேக் வினோம உடனடியா செலுத்திட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏன்னா இது வந்து இந்த கட்டு விரியன் அப்படின்னு சொல்ற ஒரு பாம்புல வந்து இப்படிதான் வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கிட்டு தசைகள் வந்து செயலிழந்து போகும். அதுலதான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த கண் இமை 2மே வந்து தொங்கிடுச்சு. இந்த குழந்தையால கண்ணை வந்து சொல்லும் போது திறக்கவே முடியல. 2 கையை வச்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அது திறந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆன்டி ஸ்னேக் வினோம் வந்து அது குழந்தைக்கு வந்து ஒரு 15 வயது செலுத்தினதுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த குழந்தை அவ்வளவு நல்லா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 2 கண்ணும் நல்லா இருக்கு. அதுக்கு வேற எந்த பாதிப்பும் இல்லை. வேற நாங்க ரத்த பரிசோதனை, வேற மூளைக்கு MRI ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம். குழந்தைக்கு வேற எந்த பாதிப்பும் இல்லை. இதுல வந்து என்ன பிரச்சனைனா இவங்க வந்து 24 மணி நேரம் கழிச்சுதான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் அங்க தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய வைத்தியம்னு சொல்லிட்டு கிராமத்திலேயே வந்து எங்கேயோ கூட்டிட்டு போய் இவங்க 24 மணி நேரம் கழிச்சுதான் வந்து அரசு மருத்துவமனைக்கான எங்க புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூட்டிட்டு வந்துட்டு 24 மணி நேரம் கழிச்சுதான் இவங்களுக்கும் தெரியல என்னன்னு. அது நாங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்னன்னா உடனடியா என்ன இருந்தாலும் பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போங்க. அங்க உள்ள மருத்துவர்கள் அதை பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு அவங்க வந்து முடிவு பண்ணி அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணுவாங்க. இவங்க வந்து கால தாமதம்ன்றது இதுல 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே எங்களுடைய குழந்தைகள் நல மருத்துவர்கள் அந்த டீம் மொத்தமுமே டாக்டர் அரவிந்த் திருஞான சம்பந்தம்ன்றதுதான் சீஃப், அவங்களோட தலைமையில மொத்தமா அந்த குழந்தைய அவ்வளோ அழகா இன்னைக்கு ரொம்ப தெளிவா, ரொம்ப அந்த கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லாம, உடம்புலயும் வேற எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை நல்ல நலமா இருக்கு. இது எங்களுடைய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நல மருத்துவரோட மொத்த குழுவோட சார்பாக இது நாங்க வந்து இதை தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், எதா இருந்தாலும் உடனடியாக பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பாருங்க. நீங்களே கை வைத்தியமோ இல்ல வேற ஏதோ பண்ணாதீங்க. அதுதான் எங்களுக்கு நாங்க முக்கியமா சொல்றது. பெற்றோருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு சின்ன இது இருட்டுல எல்லாம் குழந்தைய இந்த வயல்வெளியில இருந்திருக்கு இந்த குழந்தைய அப்படிதான் என்ன கடிச்சதுன்னு இதுவரை யாருக்குமே தெரியல. அது வந்து இது சில பாம்பு கடியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்கும், அந்த மார்க் இருக்கும், கால் வீக்கமோ இல்ல கை வீக்கமோ எங்க கடிச்ச இடத்துல இருக்கும். இந்த குழந்தைக்கு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து டக்குன்னு அதை வந்து முடிவு பண்ணிட்டாரு. சமயோஜிதமா அவர் வந்து கண்டுபிடிச்சதுனாலதான் அந்த குழந்தை இன்னைக்கு நலமா இவ்வளவு நல்லா இருக்கு. இந்த குழந்தைக்கு வந்து வேற எந்த பக்க விளைவுகளும் வராது. இது எல்லாமே நாங்க எல்லா ஆய்வும் பண்ணிட்டோம். எல்லா டெஸ்ட்டும், ரத்த டெஸ்ட்ல இருந்து MRIல இருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். வேற எல்லாமே பார்த்துட்டோம். இது வரலாம் ஒன்றும் கிடையாது. அதனால என்ன பயம், அதான் 15 வயல் போட்டிருக்கோம் ஆன்டி ஸ்னேக் வினோம். அதனால இப்போ வந்து தொடர்ந்து ஒரு வாரமா நாங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். குழந்தை வார்டில் தான் இருக்கு. பிரைவேட்டுக்கு முதல்ல போயிட்டு அங்கேருந்து திருப்பி அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய வைத்தியம் சொல்லிட்டு வயிற்று வலின்னு போயிருக்காங்க. அவங்க வேற டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இவங்களால அது முடியல அப்படிங்கறதுனால உடனே
கண்டிப்பா கிட்டத்தட்ட 1 லட்சம் அப்படி ஆகும். இது இது வந்து ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது டெஸ்ட் மூலமாவோ ரத்த பரிசோதனைகள் மூலமாவோ இதை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி டெஸ்ட்டுகள் கிடையாது. இது வந்து மருத்துவரோட அனுபவத்தின் மூலமா அந்த இது வந்து இப்படிதான் போகுங்கிற அனுமானத்தின் மூலமா தான் இதை முடிவு பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி இமை தொங்கி வரக்கூடிய கண்டிஷன் வந்து ரொம்ப குறைவு தான். ஒரு 3-4 டயக்னோசிஸ் தான் வரும். மற்ற எதுலையுமே இந்த மாதிரி இமை தொங்கி வராது. ஸோ இந்த இமை தொங்கி ஒரு நாள் 2 நாளுக்குள்ளார வரக்கூடிய குழந்தைங்களுக்கான முதல் டயக்னோசிஸ் வந்து இந்த கிரெயிட் பைட்னு சொல்றோம். சர்டிவேரியன் பாம்பு கடி தான் நம்பர் 1. இப்போ இது எதனால இது பிரச்சனை அப்படின்னு நாங்க இவ்வளவு சீரியஸா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, இது இமையோட போகாது, மூச்சு விடுற தசைகளையும் பாதிக்கும். ஒன்ஸ் மூச்சு விடுற தசைகள் பாதிச்சதுன்னா குழந்தையால மூச்சு விட முடியும். சடனா இருதய துடிப்பை நின்று போய் இறந்து போற நிலைமை கூட வரலாம். அந்த நேரத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சு நம்ம இந்த விஷமுறிவு மருந்து கொடுக்கறதுனால இதை காப்பாற்ற முடியும். இல்ல இதுல பாம்பு கடி நிறைய நமக்கு வருது. பட் இதுல பாம்பு கடியில நாங்க பாக்குற நிறைய பாம்பு கடி வந்து அந்த வைப்பர் பைட்னு சொல்ற வீக்கத்தோட வருது. பாம்பு கடிச்ச காலோ கையோ வந்து வீங்கி நல்ல பெருசாயிடும், ரத்த கசிவு வந்துட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஈவன் புதுசா வந்திருக்கிற டாக்டர் கூட தெரியும். இதுதான் சிரமம். இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பைட்டுங்கிறதுல வந்து அந்த கடிச்சதுக்கான அடையாளமே இருக்காது. இப்போ பொதுவா அந்த ஃபேங் மார்க்னு சொல்லுவோம், அந்த இது இருக்கும், மார்க் இருக்கும், அது இதுல இருக்காது. சும்மா ஒரு முள்ளு கீறின மாதிரி கூட இருக்கும். அதை யாராலையுமே அது பாம்பு கடினே கண்டுபிடிக்க முடியாத அளவு ப்ராப்ளம் வரும். பட் இந்த டோசிஸ்ன்னு சொல்ற கண் இமை மூடுறத வச்சுதான் அதோட சேர்ந்து இந்த மூச்சு விடுறது வந்து ஷாலோவா போகும். இந்த மூச்சு வந்து நல்ல கரெக்டா விடாம ரொம்ப வீக்கா போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா. அதை வச்சு தான் நாங்கள் விஷமுறிவு மருந்து கொடுக்கும்போது உயிருக்கே ஆபத்தான பக்க விளைவுகள் வரும். ஏஎஸ்பியோட ரியாக்ஷன் சொல்லுவோம், ஆன்டிஸ்னைக் வினமோட ரியாக்ஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஆரம்பிச்ச உடனே, மருந்து ஆரம்பிச்ச உடனே வந்து பாப்பாவால மூச்சு விட முடியல. ஏன்னா அந்த மூச்சு குழாய் வந்து அடைச்சிக்கிற மாதிரி ஸ்பாசம்னு சொல்லுவோம், பிராங்கோஸ் ஸ்பாசம்னு மூச்சு குழாய் நேரோயிங் சுருங்கி பாப்பாவால மூச்சு விட முடியாம இருமல் பயங்கரமாயிடுச்சு. திடீர்னு கண்ணாப்பெல்லாம் இரும ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நுரையீரல்ல வந்து நீர் போட்டுக்கும் அந்த மருந்து ஆரம்பிச்ச உடனே. அது ரொம்ப டேஞ்சரஸான பக்க விளைவு. அது நாங்க இதுல ஆக்சிஜன் மானிட்டர்லயே இருக்கும் பாப்பா. அதுல பாத்தீங்கன்னா 99-100 இருந்தது வந்து அந்த மருந்து ஆரம்பிச்ச 5வது நிமிஷமே வந்து 67 ஆக்சிஜன் அளவு டக்குன்னு குறைஞ்சிட்டே வந்து உடனடியா அதுக்கான விஷமுறிவு மருந்தை கையிலே வச்சிருந்து அதை இமீடியட்டா நாங்க செலுத்தணும். அந்த செலுத்திட்டு அந்த மருந்தை விஷமுறிவு மருந்தை ஒரு 1/2 மணி நேரம் நிறுத்தி வச்சு பாப்பா கண்டிஷன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சோம். திரும்ப ஆரம்பிக்கும் போதும் திரும்ப அந்த ரியாக்ஷன் வரும். ஏன்னா அது அந்த ஆன்டிஸ்னைக் வினம்ங்கிறது குதிரையோட சீரத்துல இருந்து எடுக்கிறது, ஹார்ட் சீரம் சொல்றோம், அதுல இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ அது மனுஷங்களுக்கு ஒத்துக்கிறது சிரமம். பட் இதையெல்லாம் மீறி நாங்க ஏன் இதை பண்ணோம் அப்படின்னா, இது எங்களுக்கு வந்து அது இந்த டயக்னோசிஸ் மேல இருந்த நம்பிக்கை தான். இது வேற எதுவுமே கிடையாது, இதுதாங்கிறது உறுதியா தெரிஞ்சதுனால இத பாப்பா இவ்வளவு ஆபத்தான பக்க விளைவுகள் வந்தாலும் இதை போட்டாதான் அதை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே இவ்வளவு சீரியஸான ப்ராப்ளம் நாங்க பக்க விளைவுகள்லாம் மீறி பண்ணதுக்கான காரணம் வந்து எங்க ஐசியூ பீடியாட்ரிக் ஐசியூன்னு சொல்றதுல வந்து இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இமீடியட்டா நாங்க வென்டிலேட் பண்ணிடுவோம். இப்போ ப்ராப்ளம் வந்ததுன்னா பாப்பாவுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்த மிஷின்ல வச்சு அதுக்கான அத்தனை சிகிச்சையும் அளிக்கக்கூடிய அளவு நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதெல்லாம் உருவாக்கி தந்தது மேடம் தான். டீன் மேடமோட முயற்சியினால எல்லாத்தையுமே நாங்க உருவாக்கி அந்த கட்டமைப்பை நாங்க சீரா வச்சிருக்கோம். அதோட காரணத்தினாலதான் எங்களால இதை இங்க வந்து இந்த சிகிச்சை அளிக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எங்களால சமாளிக்க முடியாதுன்னு நாங்க நினைச்சோம்னா டக்குன்னு நாங்க வேற இடங்களுக்கு தான் ரெஃபர் பண்ணோம். ஸோ இந்த அளவுக்கு வந்துக்கிறதுக்கான முக்கியமான காரணம் மேடமோட ஒரு முயற்சி தான். இல்லைன்னா இதை எங்களால பண்ணிருக்கவே முடியாது. அதுதான் முக்கியமான